ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கோடிங் ஜாப் வேகன்சி ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போத் லைஃப் சயின்ஸ்க்கு போயிட்டுருக்கு, நான் லைஃப் சயின்ஸ்க்கு போயிட்டுருக்கு. தென் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனலுக்கு நியூவாக வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ போகலாம் கம்பெனிக்கு. தென் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பேர் என்ன வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, ஓகேவா. ஆக்சுவலாக நான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் வந்து வச்சு நடத்திட்டுருக்கேன், ஓகேவா. ஃபார் ட்ரைனிங்க்கு நான் எவ்வளோ சார்ஜ் வாங்குறேன்னு சொல்லிட்டுனா 3000, ஓகேவா. இல்லை எனக்கு ட்ரைனிங் எல்லாம் வேணால், எனக்கு நோட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு வந்து 500 பே பண்ணால் போதும். இல்லை எனக்கு எதுவுமே வேணாங்க, நான் ஆல்ரெடி ட்ரைனிங் முடிச்சுட்டேன், எனக்கு ஜாப் ஆஃபர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து 500 பே பண்ணால் போதும், ஓகேவா. இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளோபல் ஹெல்த் கேர் பில்லிங் பார்ட்னர்ஸ் தான் இப்போ இதுக்குன்னா ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி கோடருக்கு தான். ஆனால் இவங்க வந்து என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் இவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. மினிமம் என்னன்னா 1 இயராவது என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் எல்லாம் அந்தளவுக்கு இல்லை, வச்சுருந்தா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு, ஓகேவா. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப் டீட்டெயில்ஸ், ஓகேவா. அவங்க எதுக்குன்னா ஹியரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேடியாலஜி அப்படின்னா டினைல்ஸ், ஓகேவா. எங்கள் லொக்கேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான், வேளச்சேரி பக்கத்தில். இமீடியட் ஜாயினர்ஸை தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. யாராவது இப்பயே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. தென் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓகேவா. நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குமோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா. நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும். மாஸ்டர் டிகிரி எதில் பண்ணியிருக்கணும், லைஃப் சயின்ஸில் தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ன பேராமெடிக்கலாக இருந்தாலும் ஓகே தான். அனாட்டாமி ஃபிசியாலஜி ரிலேட்டடாக நாலேஜ் இருந்தால் போதும், ஓகேவா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இருந்ததுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு பூஜா ஹச்ஆர், ஓகேவா. அவங்களுக்கு வந்து என்னென்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்வியூ வந்து ஷெடியூல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏஜிஎஸில் தான் இப்போதைக்கு என்னென்னா ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில், ஓகேவா. ஃப்ரெஷர் தான் அவங்களும் வந்து என்னென்னா எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் தான் அவங்களும் வந்து என்னென்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகே. நான் லைஃப் சயின்ஸ்க்கு இது வந்து எலிஜிபிள் இல்லை, ஒன்லி ஃபார் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ் அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2021 to 2024 பாஸ் அவுட்டாக தான் இருக்கணும், ஓகேவா. 2080 பாஸ் அவுட், ஓகேவா. இந்த பாஸ் அவுட்டாக அவங்க எடுக்க மாட்டாங்க, ரீசன்ட் பாஸ் அவுட்டாக இருந்தால் மட்டும் தான் எடுப்பாங்க, ஓகே. நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்பெனியில். தென் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து என்னென்னா சாட்டர்டே சண்டே வந்து என்னென்னா வீக் ஆஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 days தான் வந்து என்னென்னா ஒர்க்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து என்னென்னா மந்த்லி வந்து என்னென்னா சேலரி பேக்கேஜ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லுக்கிங் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் இமீடியட் ஜாயினர்ஸ், ஓகேவா. வாங்க நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் ஜாப் வேகன்சி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அர்ஜென்ட் ஓப்பனிங் ஃபார் மெடிக்கல் கோடிங் ஃப்ரெஷர் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்டட் சொல்யூஷன்ஸ் தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். அப்புறம் அதே மாதிரி சேம்னா வீக்கெண்ட் வந்து ஆஃபாக தான் இருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. லொக்கேஷன் எங்கெங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, சென்னை, கோயம்புத்தூர், 40 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதாவது லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தோன்னு ஜாப் போகாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கம்பெனிக்கு வந்து உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லினா மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடாக தான் நம்ம வந்து கோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொசிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரெயினராக தான் எடுக்கிறாங்க, ஓகே. மெடிக்கல் கோடிங் ட்ரெயினராக தான் எடுப்பாங்க நம்மள. நாலேஜ் வந்து என்னென்னா அனாட்டாமி ஃபிசியாலஜி ரிலேட்டடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க கேண்டிடேட் வந்து டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ போங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போதைக்கு நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் ஜாப் வேகன்சி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏஜிஎஸ் ஹெல்த்தில் தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தது லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில். ஆனால் இந்த லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. நீங்கள் தாராளமாக என்னென்னா டேரெக்டாகவே வாக்கின் இன்டர்வியூ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனி பொறுத்த அளவுக்கு. ஜாப் ஹைலைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் பேராமெடிக்கல் அண்ட் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள், ஓகேவா. எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா 80 ஓப்பனிங்ஸ் இருக்குது. 2021 to 2023, ஓகேவா. இந்த 3 இயர்ஸ்க்குள்ளே பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள், ஓகேவா. டேரெக்டாகவே வாக்கின் இன்டர்வியூ போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் இருக்க கேண்டிடேட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை, ஓகேவா. லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா டேரெக்டாகவே வாக்கின் இன்டர்வியூ போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து
அட்ரஸ்ஸு ஓகேவா, டைமிங் கொடுத்துருக்காங்க. 10:30 to 3 o'clock வரைக்கும். என்னென்னா வென்யூ எங்கேன்னு சொல்லி பார்த்தா ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, பெருங்குடி. ஓகேவா. தென் வாங்க நான் இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு எந்த கம்பெனியில் ஜாப் வேகன்சி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். விஇ டெக்னாலஜி தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. ஓகேவா. யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு, நர்சிங் முடித்தவங்களுக்கு தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான், சென்னையில் தான் இதுக்கும் ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டாக இருக்கும். பேஸ்டு ஆன் த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட், பிஸ்னஸ் தேவைக்காக நம்மனா நைட் ஷிஃப்ட் கூட ஒர்க் பண்ண சொல்லலாம். அது எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். இன்டர்வியூ ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் ஃபார் ஃப்ரெஷர்ஸுக்கு தான் இந்த ஓப்பனிங்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன, கிராஜுவேட் இன் நர்சிங், பிபிடி, டாக்டர்ஸ் ஒன்லி. ஓகேவா. அதர் கிராஜுவேட் ஆர் நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை தான். இது என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். தென் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென்யூவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதுதான் என்னென்னா அட்ரஸ். ஓகேவா. விஇ டெக்னாலஜியில் லொக்கேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தென் என்னென்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. 10th இல்லைனா 12th மார்க் ஷீட். ஓகேவா. ஏதாவது ஒரு மார்க் ஷீட்டாவது எடுத்துகிட்டு போகணும். தென் என்னென்னா ரெஸ்யூம். ஓகேவா. இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் வந்து என்னென்னா டேரெக்டாகவே என்னென்னா வாக்-இன் இன்டர்வியூ போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப தூரமாக இருக்க கேண்டிடேட் வந்து என்னென்னா கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமே ஷேர் பண்ணிட்டு அவைலபிளாக இருக்கா, நீங்கள் எலிஜிபிளாக கேட்டு கூட டேரெக்ட் வாக்-இன் இன்டர்வியூ போங்க. வாங்க இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு எந்த கம்பெனிக்கு வந்து ஜாப் வேகன்சி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்டம்ல தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் ஸ்பெஷலிஸ்ட். ஓகேவா. மெடிக்கல் கோடிங் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் என்னென்னு சொல்லி சர்டிஃபைடு கோடராக இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சர்டிஃபிகேஷன் வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் கோடிங்கில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எடுத்துப்பாங்க. சர்டிஃபைட் கோடர் எதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஐபிசிலையும் இல்லைன்னா ஏஹெச்ஐ யாருமேலையும் தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் எதிர்பார்க்குறது இதெல்லாம் தான். இதில் ஏதாவது இந்த குவாலிஃபிகேஷனில் யாராவது இருந்தீங்கன்னா டேரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ போங்க ஆப்டமுக்கு. இப்போதைக்கு என்னென்னா நெக்ஸ்ட்டு எந்த கம்பெனியில் ஜாப் வேகன்சி போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒமேகாவில் தான். ஆக்சுவலாக ஒமேகாவில் இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. என்னென்ன லொக்கேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை, ஹைதராபாத், பெங்களூர். ஓகேவா. ஆக்சுவலாக என்ன சொன்னால் ஹெச்சிசி கோடராக இருந்தீங்கன்னா தாராளமாகவே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் கேண்டிடேட் வந்து என்னென்னா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்திருக்கணும். ஓகே. சிபிசி, ஏஏகோ இது மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க் மோட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவும் இருக்கலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாகவும் இருக்கலாம். எதுக்காக தான் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி. ஓகேவா. யாராவது வந்து இந்த மாதிரி லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா டேரெக்டாகவே போய் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க. பட் ஆனால் சர்டிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். அவங்க வந்து டேனியல் என்றவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களோட ரெஸ்யூமே ஷேர் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். ஓகேவா. இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு எந்த கம்பெனியில் ஜாப் வேகன்சி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்கே போகுதுன்னு சொல்லிட்டுனா கிளாரஸ். ஓகே. ஆர்சிஎம்ன்ற கம்பெனியில் தான் போய் ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. ஓகேவா. யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் சர்டிஃபைடு ஃப்ரெஷருக்கு தான் இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ தான். 8th ஜூலைலேருந்து 17th ஜூலை வரைக்குமே இந்த ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கும். ஓகே. டைம் அண்ட் மெனு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் தான். இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் தான் விக்னேஷ்ன்றவங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமே ஷேர் பண்ணிவிட்டு டேரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ போங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் என்னென்னா கம்பெனியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசிடி ரிலேட்டடாக நமக்கு நாலேஜ் இருக்கணும், சிபிடி ரிலேட்டடாக நாலேஜ் இருக்கணும். ஏன்னா அது ரிலேட்டடாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா. அதனால் அது ரிலேட்டடாக நமக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரிவ்யூ பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. கோடிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தால் நமக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ப்ரிஃபர் கேண்டிடேட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸாகவும் இருக்கலாம், நான் லைஃப் சயின்ஸாகவும் இருக்கலாம். இமிடியட் ஜாயினிங். ஓகேவா. ரெடி டு ரீலோகேட் இன் சென்னை, வில்லிங் டு ஒர்க் போத். ஓகே. டே அண்ட் நைட் ஷிஃப்ட். ஓகேவா. ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 ஷிஃப்ட்லையுமே ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரெடியாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட். ஓகேவா. சேலரி வந்து நல்லா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு வந்து என்னென்னா இருக்கும். ஓகேவா. அலோவன்ஸ் இருக்கும் ப்ளஸ் என்னென்னா இன்சென்டிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறேன். அதாவது என்னோடய வீடியோவை மதுரையில் இல்லைனா திருச்செந்தூர்லேருந்து இல்லைனா திருநெல்வேலியிலேருந்து இல்லைனா தூத்துக்குடியிலேருந்து யாராவது என்னோடய வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு லைஃப் சயின்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் லைஃப் சயின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, டிப்ளமோவில் எது முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வந்து 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.